அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புக் பேக் கொஸ்டின் 6ஆம் வகுப்பில் சமத்துவம் பெறுதல் அப்படிங்கிற தலைப்பில் இருந்து பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம பன்முகத்தன்மை அப்படிங்கிற தலைப்பில் புக் பேக் கொஸ்டின் பார்த்தோம். மொத்தம் 32 லெசன் இருக்குது. 6லேருந்து 10 வரை உள்ள குடிமையியல், அதில் உள்ள புக் பேக் கொஸ்டின்லாம் பார்க்க போகிறோம். வாங்க கேள்விக்குள்ளே போகலாம். பின்வருவனவற்றில் எது பாரபட்சத்திற்கான காரணம் அல்ல? பாரபட்சம்னா என்னன்னா, ஒருவரை பற்றிய எதிர்மறையான எண்ணங்கள் கருத்துக்கள் கொண்டது தான் பாரபட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை முன்முடிவு அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கான காரணம் எது கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. சமூகமயமாக்கல், பொருளாதார நன்மைகள், அதிகாரத்துவ ஆளுமை, புவியியல், இதுதான் பாரபட்சத்துக்கான காரணம் அல்ல. பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடு குறிப்பிடுவது பாலின பாகுபாடு. பாலின பாகுபாடுனா என்ன? ஆண்கள், பெண்கள், அடுத்ததான் 3வது பாலினம். இந்த ஆண்கள் மற்றவர்களுக்கு இடையில் காட்டும் பாகுபாடு தான் பாலின பாகுபாடு. பாலின அடிப்படையிலான ஒத்த கருத்து உருவாதல் பெரும்பாலும் சித்தரிக்கப்படுவது. பாலின அடிப்படையிலான ஒத்த கருத்து எதில் அதிகமாக சித்தரிக்கப்படுகிறது? திரைப்படங்கள், விளம்பரங்கள், தொலைக்காட்சி தொடர்கள், இவை அனைத்தும். அடுத்த கேள்வி, ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் எவை? இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், இவை அனைத்தும். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1997. இதில் அம்பேத்கரும் ஏபிஜே அப்துல் கலாம் பற்றி கேட்டிருப்பாங்க. இதை நான் கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். விஸ்வநாத் ஆனந்த் முதன்முதலில் கிராண்ட் மாஸ்டர் ஆண்டு 1988. இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு எது? கேரம். அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், சாதி, பாலினம், பிறந்த இடம் ஆகிய அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என கூறுகிறது? அரசியலமைப்பு விதி 15(1). இதுதான் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லுது. PR அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு எது? 1990ஆம் ஆண்டில் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. 2011ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வியறிவு பெற்றுள்ள மாவட்டம் எது? கன்னியாகுமரி. பாரபட்சம். பாரபட்சம் என்ன? பிறரை பற்றி எதிர்மறையாக மதிப்பிடுதல். ஒத்த கருத்து உருவாதல். ஒத்த கருத்து உருவாதல்னா தவறான பார்வை அல்லது தவறான கருத்து. 2. பாகுபாடு. பாகுபாடுனா என்ன? மற்றவர்களை காட்டிலும் சிலரை தாழ்வாக நடத்துவது. 3. அடுத்து பிரிவு 14 என்ன சொல்லுது? சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். 4. அடுத்து பிரிவு 17 என்ன சொல்லுது? தீண்டாமை ஒழிப்பு பற்றி சொல்லுது. அடுத்து கோடிட்டடங்களை நிரப்புக. டேஸ் என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையாக அல்லது தாழ்வான முறையில் கருதுவது அப்படின்னா பாரபட்சம். பாரபட்சம்னா தான் மற்றவர்களை பற்றி எதிர்மறையாக அல்லது தாழ்வாக கருதுவது. இதைத்தான் பாரபட்சம் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா எந்த ஆண்டு ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்தார்? எந்த ஆண்டு பிறந்தார்? 1930. 1930ஆம் ஆண்டுல பிறந்தார். இந்தியாவில் மிக உயர்ந்த விளையாட்டு விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதினை முதலில் பெற்றவர் யார்? இந்த ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை முதலில் பெற்றவர் யார்? விஸ்வநாதன் ஆனந்த். இவர் எந்த போட்டி, எந்த விளையாட்டு அப்படின்னா செஸ், சதுரங்க விளையாட்டு. சதுரங்க விளையாட்டுல அதிகமான வெற்றிகளை பெற்றிருக்கிறார். சென்னையைச் சேர்ந்தவர். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யாரு? சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யாரு? அம்பேத்கர். காந்தியடிகள் ஏன் இவரை சட்ட அமைச்சர் ஆக்குனாங்கன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்திய அரசியலமைப்பை உருவாக்குனதுல பெரும் பங்கு வகித்தவர் இவர் தான். காந்தியடிகள் இவரை சட்ட அமைச்சர் ஆக்கணும்னு வேண்டுகோள் விடுத்தாரு. அதனால இவரை அம்பேத்கரை சட்ட அமைச்சர் ஆக்குனாங்க. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைந்த பாலின விகிதம் உள்ள மாவட்டம் எது அப்படின்னா தர்மபுரி. குறைந்த கல்வியறிவு மாவட்டனாலும் தர்மபுரி தான், குறைந்த பாலின விகிதம் கொண்டதுனாலும் தர்மபுரி தான். சமத்துவம் பெறுதலில் உள்ள புக் பேக் கொஸ்டின் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. நம்ம போடுற வீடியோக்கள் பிடிச்சிருந்தா தொடர்ந்து பாருங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோக்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.